السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு தொழுகையினுடைய கைஃபியத்துகள், செயல்பாடுகள், செயல்முறைகள் என்ன அப்படின்ட்டு பார்க்க போறோம். இப்ப தொழுகையினுடைய ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப எப்படி தொழுகிறது, தொழுகையினுடைய முறை, ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பாடத்துல இன்னைக்கு சுஜூது போற வரைக்கும் நம்ம ஒரு ரக்காத்துல முழுமையா என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம இந்த பாடத்துல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தொழுகையில் நம்ம நிற்கும் பொழுது ரெண்டு கையை, அத முன்கை மணிக்கட்டுல தாண்டி இருக்கிற முன்ன விரல் நகங்கள் வரைக்கும், அது வரைக்கும் நீளமான ஆடை போட்டிருக்கும் பொழுது என்ன பண்ணணும், அந்த விரல்களை வெளிப்படுத்தி கையை வெளியே கொண்டு வரணும். முன்கையை வெளியே கொண்டு வந்து தக்பீர் கட்டணும். ஆண்களுக்கு அது ஒரு சுன்னத்து. ரெண்டு காதுக்கு நேராக அந்த இரு காதுடைய இரு சோனைகள் இருக்கும். அதாவது அந்த கால் சிறு மடல்கள் தொங்கிட்டு இருக்குமே காதுல, குழந்தைகளுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல காதுல அந்த மடல்கள், அது வரைக்கும் ஆண்கள் என்ன பண்ணணும், கைகளை தூக்கணும். அப்ப அதுக்கு தூக்கிட்டோமா தூக்கலையான்னு செக் பண்றது நமக்கு சந்தேகம் இருக்குன்னா என்ன பண்ணணும், அதை தொடுற அளவுக்கு அது தொடணும். அது அளவுக்கு கைகளை தூக்கி கைகளுடைய உட்புறம், இந்த தட்டனா சவுண்ட் வருது இல்லையா, இந்த உட்புறம் இருக்குல்ல, இந்த உட்புறம் வந்து திபுலாவை முன்னோக்கிற மாதிரி நேரா இருக்கணும். சரி, இப்படி கிராஸா வச்சுக்கிறாங்க, அப்படிலாம் வைக்க கூடாது. இப்படி நேரா இந்த விரல்கள் இருக்குதுன்னா இந்த ரெண்டு விரல்களும் கிபிலாவை முன்னோக்கி டைரக்டா நேரா இருக்கணும். சரி, விரல்களை நார்மலா விரிச்சு வச்சுக்கணும். அப்படிதான் இரண்டு காதுகளுடைய அந்த காது இந்த மடல்கள் இருக்கும், இந்த சோனை இருக்குது இல்லையா, இதை இந்த காதுகளுடைய சோனைகளையும் தொட்டவனாக தூக்கணும். பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது இது வரைக்கும் வாசிப்பேன்னா, ஃபஸ்லுன் தொழுகிற கைஃபியத்தின் பயான். கைஃபியத்துன்னு சொன்னா செயல்பாடு, செயல்முறை. தொழுகையில் புகுத நாடினால் இரண்டு முன் கையையும் இரண்டு சட்டை கையை விட்டு புறப்படுத்தி இரண்டு பெருவிரலை கொண்டு இரு காதின் சிறு சோனையை தொட்டவனாக தொடணும். இரண்டு கையையும் உயர்த்தி இரு முன்கையின் உள்புறத்தை, கையுடைய உள்புறத்தில் இந்த உள்புறத்தை கிபிலாவுக்கு நேராக்குவான். இந்த ஆண்களுக்கு. அதே நேரத்தில் பெண்கள் என்ன பண்ணணும், இரண்டு தோள்பட்டை, அவங்களுடைய தோள்பட்டை இருக்குது இல்லையா, அது அளவுக்கு தூக்கணும். அவங்களுடைய விரல் நுனி இருக்குதுல்ல, அது அந்த தோள்பட்டைக்கு நேரா வந்திருக்கணும். அந்த அளவுக்கு அவங்க தூக்கணும். அவங்க முன்கை சட்டையில இருந்து கையை வெளியே கொண்டு வர வேண்டிய தேவை அவங்களுக்கு சுண்ணத்து கிடையாது, அது ஆண்களுக்கு. பெண் பிள்ளை அவள் விரல்களின் தலைகள், விரல்களுடைய தலைகள்னு சொன்னா அந்த நுனி இருக்குது இல்லையா, அந்த நுனிகள் இரண்டு தோல் புயத்துக்கு நேராகிற புறம் கொண்டு, ரெண்டு தோள்பட்டை இருக்கும், இது தலைஞ்சனா இது இங்க ஒரு தோள்பட்டை, இந்த தோள்பட்டைக்கு நேராகிற புறம் கொண்டு உயர்த்துவாள். இது வரைக்கும் பெண்களுக்கு கையை தூக்கி அடுத்து நியத்து செய்யணும். என்னது, நவைத்தன் சொல்லிய சலாத்துல் லுஹ்ரி அர்பா ரகாத்தின் மாலி மாமி இலா ஜிஹத்தில் காபத்தி ஷரீஃப் இல்லா, என்ன துவா, என்ன நியத்து இருக்கோ அந்த நியத்தை வச்சுட்டு அல்லாஹு அக்பர் சொல்லி நம்ம என்ன பண்ணணும், தொழுகையை தொடங்கணும். பின்பு நியத்து செய்தவனாக அல்லாஹு அக்பர் என்று நீட்டாமல் தக்பீர் சொல்லுவான். ரொம்ப நீட்டக்கூடாது, நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஷாஃப் இங்க ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, ஷாஃபியாக்கள் நீட்டி சொல்லுவாங்க. அந்த நியத்து செய்தவனாகன்னு சொன்னா அவங்க ஷாஃபியாக்கள் அந்த அல்லாஹு அக்பர்ங்க அந்த நீட்டத்துக்குள்ளே நியத்தை கொண்டு வருவாங்க. அதுக்காக தான் நீட்டாமல் தக்பீர் சொல்லுவான்னு சொல்றாங்க. நமக்கு அல்லாஹு அக்பர், அவ்வளவுதான் தக்பீர். ஷாஃபியாக்கள் தக்பீர் சொல்லும் பொழுது அந்த தக்பீர்லயே நியத்தை கொண்டு வருவாங்க. அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால நீட்டாம தக்பீர் சொல்லுவாங்க ஹனஃபி மذஹப். சரி, எவ்வளவு கேப் விட்டு நிக்கணும் சொல்றாங்க பாருங்க. நிலையில நிக்கக்கூடிய நேரத்தில் இரு பாதத்துக்கிடையில் 4 விரல் மட்டுண்டா இருக்க வேணும். 4 விரல் கேப்பு தாங்க, சும்மா நீட்டிக்கிட்டு அகலக்கால எல்லாம் வைக்க வேண்டாம். ஹனஃபி மதுகப்படி 4 விரல் கேப் இருந்தா போதும். 1 2 3 4, அந்த 4 விரல் உங்களுடைய 4 விரல கீழே வச்சு பாருங்க. கால் நேர கிபிலாக்கு நேர தொழுகை வைக்கும் பொழுது இடையில எவ்வளவு கேப் வைக்கிறீங்கன்னு செக் பண்ணி பாருங்க. நமக்கு நம்மளே செக் பண்ணாதான் சரி வரும். 4 விரல் கேப் பண்ணிக்கணும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இப்ப தக்பீர் கட்டியாச்சு. பின்பு தக்பீர் சொன்னா போலே, தக்பீர் சொன்ன மாதிரியே சனா ஓதினவனாக தொப்புளுக்கு கீழாலே வலது கையை இடது கையின் பேரில் இடது கை மணிக்கட்டை வலது கை சின்ன விரலை கொண்டும் பெருவிரலை கொண்டும் வளையமிட்டு பிடித்தவனாக 3 விரலையும் அதன் பேரில் விரித்தவனாக கையை வைப்பான். சரி, இப்ப தக்பீர் கட்டிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் சொன்னா,
அல்லாஹ் அக்பர் தட்டி தக்பீர் கட்டிய பிறகு தொப்புளுக்கு கீழே ஆண்கள், இது ஆண்களுக்கு சொல்றாங்க, வலது கை இடது கை மேல வலது கையை வைக்கணும். அதோடைய மணிக்கட்டை சுத்தி பிடிக்கணும். எப்படி? கட்டை விரலை கொண்டும் சுண்டு விரலை கொண்டும் சுத்தி பிடிச்சு மத்த 3 விரல்களை அந்த கை மேல ஆக்கணும். மத்த 3 விரல்களை, இப்போ இந்த வலது கைன்னு வச்சுக்கோங்க, இது இடது கை இருக்குது, இந்த இடது கைக்கு மேல வலது கையை வந்து மணிக்கட்டுச்சுன்னா மணிக்கட்டை சுத்தி பிடிக்கணும். கட்டை விரலை கொண்டும் சுண்டு விரலை கொண்டும் சுத்தி பிடிச்சிருக்கணும். மத்த 3 விரல்களை இந்த இடத்துல நீட்டி வச்சுக்கணும். அப்புறம் அதை வச்சவனா என்ன சொல்லணும்? சனா ஓதணும். சனா ஓதினவாக அப்படி அந்த தொப்புளுக்கு கீழே வலது கை இடது கை மேல வச்சு மணிக்கட்டை வலது கை சுண்டு விரல் மற்றும் பெருவிரலை கொண்டு கட்டை விரலை கொண்டு வளையமிட்டு பிடிக்கணும். மத்த 3 விரலையும் விரிச்சு வைக்கணும். இது ஆண்களுக்கான நடைமுறை. சரி, இதுல பெண்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண் பிள்ளை நெஞ்சின் பேரில் வைக்கணும். முன்கையின் பேரில் முன்கையை வைப்பாள். முன்கைனா என்னது? இந்த மணிக்கட்டுக்கு மேல இருக்குது இல்ல, விரல்கள் இருக்கிற அந்த இதுதான் முன்கை. இந்த முன்கை இடது கை முன்கைக்கு மேல வலது கை முன்கை வைப்பாங்களே தவிர எப்படி வைக்க மாட்டாங்க, ஆண்கள் வைக்கிற மாதிரி வளையமிட்டு பிடியால். ஆண்கள் வளையமிட்டு பிடிக்கணும். மணிக்கட்டை என்ன பண்ணணும்? கட்டவரலை கொண்டும் சுண்டு விரலை கொண்டும் சுத்தி பிடிக்கணும். 3 விரலை நீட்டி வைக்கணும். அப்படி கிடையாது. இவங்க முன்கைக்கு மேல சும்மா மேலாக முன்கையை வைக்கிறதானே தவிர வளையமிட்டு பிடியால், வளையமிட்டு பிடிக்க கூடாது. சரி ஹசரத், நான் இப்படி இமாம் கூட தொழுக போகும் பொழுது என்னாச்சு, இமாம் நான் லேட்டா போனேன், இமாம் ஓதிட்டு இருக்கிற கிராத்து ஓத ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் சனா ஓதணுமான்னு கேட்டா இல்ல, ஓதக்கூடாது. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? இதா குரியல் குர்ஆன் ஃபன்சித்து, அதாவது குர்ஆன் ஓதப்பட்டால் என்ன பண்ணுங்க, அமைதியா நில்லுங்கன்னா குர்ஆன்ல நமக்கு தடை வருது. நம்ம எதுவும் ஓதக்கூடாது, அமைதியா நின்னு கேட்கணும். அதனால என்ன பண்றது? இமாம் கிராத்தை இறைந்து ஓதும் போது, சப்தமாக ஓதும் பொழுது உயர்ந்த முக்குத்ததி சனா ஓதான். அப்ப சப்தமா ஓதும் போது நமக்கு என்ன புரியுது? லுகரு அசர்ல எல்லாம் என்ன பண்ணலாம்? இமாம் சப்தமா ஓத மாட்டாரு. அப்ப நம்ம லேட்டா போய் நின்னாலும் என்ன பண்ணிக்கலாம்? சனா ஓதிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இமாம் வந்து கிராத்தை சத்தமா ஓதிட்டு இருக்கிறாருன்னா முக்குத்ததி என்ன பண்ணக்கூடாது? சனா ஓதான், சனா ஓத கூடாது. அமைதியா தக்பீர் கட்டி சேர்ந்துக்கணும். சரி ஹசரத், இப்போ நான் வந்து ஒரு ரக்காத் அப்ப போய் சேரல, 2 ரக்காத் லேட்டா தான் போய் சேர்ந்தேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க போய் சேர்ந்துக்கணும். திரும்பி எந்திரிக்கிறீங்கல்ல, இமாம் சலாம் கொடுத்த பின்னாடி 2 சைடு சலாம் கொடுத்த பின்னாடி நம்ம தனியா எந்திரிச்சுன்னு தொழுவோம். அப்பதான் நம்ம என்ன பண்ணணும்? சனா, அவுது, பிஸ்மில்லா, ஃபாத்திகா எல்லாம் அப்ப ஓதணும். 1 2 3 4 4 ரக்காத்துல 3 4ல போய் நம்ம சேர்றோம்னு சொன்னா நம்ம திரும்ப 1ஐயும் 2ஐயும் தொழுகணும். அதாவது 1வது ரக்காத்துல எப்படி கிராத் ஓதுவோமோ அப்படி ஓதணும். 2வது ரக்காத்துல எப்படி கிராத் ஓதுவோமோ அப்படி ஓதணும். இப்ப மகரில 1 2 3 இருக்குது. இப்ப நீங்க எத்தனை பண்ணிடுறீங்க? 2 3ல போய் சேர்ந்துட்டீங்க. 2வது ரக்காத்து கிடைச்சிருச்சு, 3வது ரக்காத்து கிடைச்சிருச்சுன்னா எந்த பெட்டி, ட்ரெயின் பெட்டி மாதிரி எந்த பெட்டி கிடைக்கல, 1வது பெட்டி கிடைக்கலன்னா அதை தூக்கி அப்படியே கடைசியில கனெக்ட் பண்ணணும். அதுல ஓத வேண்டிய மாதிரி கடைசியில ஓதணும். சொல்றது புரியுதுங்களா? எந்த ரக்காத்து நம்ம தொழுகலையோ அந்த ரக்காத்துடைய ஓதலை தான் நம்ம கடைசியா ஓதணும். சரிம்மா? அப்போ சனா என்ன பண்ணக்கூடாது? முக்குத்ததி ஓதக்கூடாது. மஸ்பூக்கானவன் தனக்கு முந்தி விட்டதை கலா செய்யறதற்காக எழும்புன போதும் சனா ஓதுவான். மஸ்பூக்கானவன் என்ன பண்ணுவான்? லேட்டா வந்தவன் 2வது ரக்கத்து 3வது ரக்கத்து லேட்டா வந்து சேர்ந்த மஸ்பூக் என்ன பண்ணுவான்? அது எனக்கு எது விடுபட்டு இருக்குதோ அதை திரும்ப செய்யும் பொழுதுக்காக எந்திரிக்கும் பொழுது என்ன பண்ணலாம்? அவன் அந்த சனாவை ஓதிக்கொள்ள வேண்டும். சனா ஓதினா போலே முக்குத்ததி அல்லாதவன் யானி இமாம் முன்ஃபரிதும் அஊது பிஸ்மிலும் சிறாக சொல்லி ஃபாத்திகா ஓதுவான். அப்போ மஸ்பூக் நம்ம மாமும் பின்னாடி இமாமா நிக்கிறோம், இது பின்னாடி மாமுமா நிக்கிற இமாமுக்கு பின்னாடி, அப்ப நம்ம ஒண்ணும் ஓத தேவையில்லை, சனாவோட முடிஞ்சுது. நம்ம இல்லாது மாமும் இல்லாம தனியா தொழுகிறீங்க முன்ஃபரிது, அதை தொழுக வைக்கிறீங்க இமாம் அப்படின்னு சொன்னா சனா ஓதிட்டு அவுது பில்லா சொல்லணும், பிஸ்மில்லா சொல்லணும். அதை அமைதியா சொல்லணும், சத்தம் இல்லாம சொல்லணும். ஷாஃபி மதுஹப்ல என்ன சொல்லுவாங்க? பிஸ்மில்லாவை சத்தமா சொல்லுவாங்க. ஹனஃபி மதுஹப்ல பிஸ்மில்லாவை சத்தம் இல்லாம கண்டிப்பா சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபாத்திகா ஓத ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம மஸ்பூக்கா இருந்தா இமாம் வந்து கூட சனா ஓதிட்டு அமைதியா நிக்க வேண்டியதுதான். இமாம் என்ன பண்ணுவாரு? அவுது பில்லா பிஸ்மில்லா ஃபாத்தி ஓதுவார். முன்ஃபரிதா தனியா தொழுகிறோம், அப்ப நம்ம சனா ஓதிட்டு அவுது பில்லா சொல்லி பிஸ்மில்லா சொல்லி ஃபாத்தியா ஓதுவோம். சரிமா? அதான் சொன்னாங்க. முக்குத்ததி அல்லாதவன், அதாவது யானி இமாமும் முன்ஃபரிதும், இமாம்னா தொழுக வைக்கிறவங்க, முன்ஃபரிதா தனியா தொழுகிறவங்க, அஊதும் பிஸ்மிலும் சிறாக சொல்லி, சிறுனா அமைதியாக சத்தம் இல்லாம சொல்லி ஃபாத்திகா ஓதுவான். ஃபாத்திகா ஓத எனது இமாம் தொடங்கணும், அதே மாதிரி முன்ஃபரிது தொடங்கணும். முக்ததி என்ன பண்ணக்கூடாது? பின்னாடி நின்றுகிட்டு எதுவுமே ஓதக்கூடாது. ஃபாத்திகா துணை சூரா ஓதக்கூடாது. அமைதியை கேட்க வேண்டிய கடமை. குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், ஃபன்சித்து வாய்மூடி நின்று செவிதாழ்த்தி கேளுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல வரனால நம்ம அமைதியா நின்று கேட்கணும். மகரிபு
தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகை இஷா தொழுகை ஓதுவாங்க. லுகர்லயும் அசர்லயும் ஓத மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம பின்னாடி நின்று என்ன பண்ணக்கூடாது, எதையுமே ஓதக்கூடாது. இமாம் தான் ஓதுவாங்க ஹனஃபி மதுஹப்ல. ஷாஃபி மதுஹப்ல பின்னாடி நின்று ஓதுவாங்க. சரிம்மா. பின்பு அடங்கலும் சிறாக ஆமீர் சொல்லுவான். இது இன்னைக்கு வந்து எல்லாரும் கத்துறாங்க, ஆமீன் எல்லாம் கத்துறாங்க. கத்தக்கூடாது, சிர்ரா சொல்லணும், அமைதியா தான் சொல்லணும். சரி. ஃபாத்தியா ஓதி முடிச்ச பின்னாடி இமாம் ஃபாத்தியா ஓதி முடிச்சு எல்லாரும் என்ன சொல்லணும், ஆமீன் சொல்லணும். கொஞ்சம் நல்லாவே அமைதியாக சொல்லணும், சிர்ராக சொல்லணும். பின்பு முக்ததி அல்லாதவன், முக்ததி அமைதியா நிக்க போறான், அவனுக்கு ஒரு வேலையும் இல்லை. முக்ததி அல்லாதவன் யாரு, இமாமும் முன்ஃபரிதன் தனியா தொழுகிறவன் என்ன பண்ணணும்னு சொன்னா துணை சூறா ஓதணும். துணை சூறால நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், ஒரு ஆயத்து ஓதுறது பரலு, 3 ஆயத்து ஓதுறது அல்லது 3 ஆயத்துக்கு இணையான ஒரு பெரிய ஆயத்து ஓதுறது வாஜிபு. ஒரு சூரத்தை அல்லது 3 கட்டை ஆயத்தை அல்லது ஆயத்துல் குர்சியை போல் ஒரு நெட்டை ஆயத்தை ஓதுறது வாஜிபு சொன்னோம். ஒரு முழு சூறா, எனது ஒரு ஆராய்த்தல் யுகதிபத்தின் வல்லுஹா அலம் நஷ் ஏதோ ஒரு முழு சூறா ஓதணும். அல்லது குறைஞ்சபட்சம் 3 கட்டை ஆயத்து, 3 சின்ன ஆயத்து, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான், யாசீன் ஒரு குர்ஆன் இன்னைக்கு ஒரு சின்ன ஆயத்தாவது 3 ஆயத்து ஓதணும். அல்லது ஆயத்துல் குர்சிவை போல ஒரு நெட்டை ஆயத்து, கொஞ்சம் பெரிய ஆயத்தை ஒரு ஆயத்து ஓதுறது வாஜிபு, கட்டாயம். சரி. சுன்னத்து கிராத்தை ஓதுறது சுன்னத்து. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபஜ்ர்லையும் லுஹர்லையும் ஓத வேண்டியது என்ன, அசர்லையும் இஷாலையும் ஓத வேண்டியது என்ன, மகரிப்ல ஓத வேண்டியது என்னன்னு சொல்லியிருக்கிறேன். என்னென்ன, திவாலுல் முஃபஸ்ஸல், அவுசாத்துல் முஃபஸ்ஸல், இசாருல் முஃபஸ்ஸல். திவால் முஃபஸ்ஸல் எங்கிறது இது வரைக்கும், அவுசாத் முஃபஸ்ஸல் எங்கிறது இது வரைக்கும், கிசால் முஃபஸ்ஸல் எங்கிறது இது வரைக்கும் சொல்லி முன்னாடி பாடங்கள்லயே போயிருக்குது. அந்த மாதிரி அந்த சுன்னத் அடிப்படையில ஓதுறது அது சுன்னது. கரெக்டா அந்த அளவுக்கு ஓதுறது. குறைஞ்சபட்சம் இதுவாவது இருக்கணும். 3 ஆயத்தாவது இருக்கிறது வாஜிபு, ஒரு ஆயத்து இருக்கிறது ஃபரல். சரி. இப்போ ஓதியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் தக்பீர் கட்டியாச்சு, சனா ஓதியாச்சு, அவுதுபில்லாஹ் சொல்லி ஃபாத்தியா ஓதி துணை சூரா ஓதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், ருக்கு செய்வோம். பின்பு ஓதி முடிந்தா போலே, ஓதி முடிஞ்சது மாதிரியே ஓதி முடிஞ்ச உடனே அடங்களும் அனைவரும் ருக்குவுக்காக குனிவதுடனே தக்பீர் சொல்லுவான். அப்படி நின்றுட்டு இருக்கிறோமா, அல்லாஹு அக்பர் அப்படி சொல்லிதான் குனியணும். புரியுதுங்களா? குனிஞ்சிட்டு அல்லாஹ் அக்பர் ருக்குல சொல்றது இல்ல. ருக்குலயே சொல்ல ஆரம்பிச்சு அதோடைய முடிவு ருக்கு எது, கியாம் நிக்கிறதுலயே சொல்ல ஆரம்பிச்சு அடைய முடிவு ருக்குக்கு வரணும். சொல்லிட்டே அப்படியே ருக்குக்கு வரணும். சரி. அது அடங்கலும் ருக்குவுக்காக குனிவதுடனே தக்பீர் சொல்லுவான். ருக்கு எப்படி செய்யணும் ஹஸரத்? ருக்குடைய முறைகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கான முறை சொல்றாங்க. ருக்குவில் 2 கையை கொண்டு 2 முட்டுக்காலை பிடித்தவனாக 2 கையையும் வைப்பான். ஆண்களுக்கு முட்டுக்கால் என்ன பண்ணணும், 2 முட்டுக்காலையும் பிடித்தவனாக விரல்களை நல்லா விட்டு நல்லா விரிச்சு வச்சு 2 முட்டுக்கால் என்ன பண்ணும், பிடிச்சு நிக்கணும். விரல்களை நல்லா விடுப்பான். விரல்களை நல்லா ஆண்கள் விரிச்சு வைக்கணும், பெண்கள் கிடையாது, ஆண்களை பத்தி சொல்றோம். 2 பரண்டை மொழியையும் சேர்ப்பான். இது ஒரு முக்கியமான மசாயில். இதை நான் நிறைய விளக்கங்கள் எழுதி வச்சிருக்கிறேன். அதை சொல்றதுக்கு நமக்கு இந்த வகுப்பு ஒரு சிறிய கொஞ்ச நேரங்கள்னால சொல்ல முடியாது. அதாவது ருக்குல வந்து இப்படி ஒரு சுன்னத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. என்னது, 2 காலுடைய பரண்டை கால் இருக்குது இல்லையா, கரண்டை கால், பரண்டை மொழியில என்னது கரண்டை கால், இந்த 2 காலையும் சேர்த்து வைக்கணும். அப்ப என்ன ஆகும், 2 காலையும் ஒட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது வந்து எல்லாருக்கும் நடக்காது. கால் புட்டிக்கும், கரண்ட கால் என்ன ஆயிரும், கண்டக்காலுங்கிறாங்களே, அந்த பின்னாடி கால் உள்ள இருக்குல்ல, அது அப்படியே புடிச்சு இழுக்கும். பயங்கர பெஸ்ட் எக்ஸசைஸ் இப்படி தெளிவா நிக்கிறது. இதுவும் பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு தான். வேற கிதாபுகள் நம்ம தக்மீலத்து அப்துல் முக்தார் எல்லாம் பார்த்தா அதுல வருது, பெண்களுக்கு கிடையாதுன்னு வருது. ஆண்களுக்கு 2 பரண்டை கால் கரண்டை காலையும் சேர்த்து வைக்கிற ஒரு சுண்ணத்து இருக்குது. ஆனா சில இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்படி சுண்ணத்து இல்ல. எப்படி கியாம்ல 4 விரல் கேப் நிக்குதோ அதே மாதிரியே ருக்குலையும் சுஜூதுலையும் 4 விரல் கேப் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா சிம்பிசிவியான அஷேக் யூசுப் அலியுல்லாவுடைய ஃபத்வாப்படி 2 கரண்டை காலையும் சேர்த்து வைக்கிறது சுன்னத்து. அது அவங்க மட்டும் இல்ல, பல இமாம்களும் சொல்லி இருக்கிறாங்க. பரேலவி ஆலா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் அவங்களுடைய துருல் முக்தாரனுடைய அவங்க எழுதின அந்த ஹாஷியாலையும் ஜத்துல் மும்தார் நினைக்கிறேன், ஜத்துல் முக்தாரா, ஜத்துல் மும்தாஸ் ஏதோ ஒரு பேர், ஜத்துங்கிற வார்த்தையை வச்சு வரும்னு தோணுது. அவங்களும் அதுல தெளிவுபடுத்திருக்காங்க. என்னன்னா, நல்ல குண்டா இருக்கிறாங்க, கொழுப்பு போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 2 காலை சேர்த்து வைக்கிறது கஷ்டம். அவங்கள மாதிரி இல்லாத மத்தவங்களுக்கு என்னது, 2 காலையும் சேர்த்து ருக்குல வைக்கிற ஒரு சுண்ணத்து இருக்குது. ஆனா இன்னைக்கு அதை அப்படி தொழுகும்பொழுது எல்லாம் ஃபித்னா மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. ஆனா அப்படி ஒரு சுண்ணத்து இருக்கிறது தெரிஞ்சுக்க. இந்த ஹாஷியில கூட இங்க எழுதியிருப்பாங்க, அரபியில எழுதியிருப்பாங்க. இது அந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லி எக்கச்சக்கமான கிதாபுல வருது. அதை குறித்து முஃப்தி தமீம் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி ஒரு நீண்ட ஃபத்வா, தெளிவான ஒரு ஃபத்வாவை எழுதியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய ஃபத்வா களஞ்சியத்துல இருக்குது. ஆனா அந்த ஃபத்வா களஞ்சியம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல, இது வரைக்கும் கைகளுக்கு கிடைக்கல. ஆனா இந்த ஹாஷியா இங்க அரபியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஹாஷியா வாசிச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். சரிம்மா. அப்ப 2 ருக்குயில் 2 கரண்டை காலும் ஒட்டி வைக்கக்கூடிய ஒரு சுண்ணத்து இருக்குது. ஆனா யாரும் செய்யறது இல்ல. இன்னொன்னு அது சுண்ணத்து இல்லைன்னு சொல்லி 2 ஹிலாஃப் இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. சரி, அதனால யாருமே செய்யறது இல்லை.
நான் வந்து என்ன பண்ணுவேன்னு சொன்னா யூசுப் அலி அல்லாவுடைய மக்பரா இருக்கக்கூடிய மன்னடி ஈதுகா மஸ்ஜிதுக்கு போனா அங்க போய் தொழுகும் பொழுது அதபுக்காக 2 காலை என்ன பண்ணிக்குவேன், ஒட்டி வச்சு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய இடத்துக்கு நம்ம போகும் பொழுது நம்ம அதை மீறி செய்யறது ஒழுக்கமின்மை ஆயிரும். ஆனா எப்ப மன்னடி ஈதுகா மஸ்ஜிதுக்கு போனாலும் அங்க நான் தொழுகிறப்போ மேக்சிமம் டைம் 2 கரண்டை காலையும் ருக்கூலையும் சுஜூதையும் ஒட்டி வைப்பேன். சுஜூதுல எப்பயுமே ஒட்டி வைக்கிற வழமை இருக்குது. அது யாரும் வித்தியாசமா பாக்குறது இல்ல. ஆனா ருக்குல வைக்கும் பொழுது நமக்கு கால் பிடிக்குது. இன்னொன்னு உடல் ஆரோக்கிய குறைவுனால, இன்னொன்னு ஒரு ஃபித்னா வருங்கிற ஒரு பயத்தினால அதை விரிச்சு வைக்கக்கூடிய வழமை இருக்குது. ஆனால் யூசுப் அலியுல்லாவுடைய கருத்துப்படி, தமிமுல்லா ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி, ஹனஃபி மதுஹபுடைய பழைய இமாமுடைய கருத்துப்படி, ருக்குயில் 2 கால்களை ஒட்டி வைப்பது ஆண்களுக்கு சுன்னத்துங்கிறது ஒண்ணு இருக்குது. இப்ப யார் மாத்தி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்துல் ஹை லக்னவி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவங்க தான் ஷரல் விகாயன் மதரசால ஓதக்கூடிய கிதாபுகளுக்கெல்லாம் ஹாஷி எழுதினவங்க, ஷரல் எழுதினவங்க. இந்த துறை ஆயால வருது. அப்படி ஒரு சுன்னத்து பிரத்யேக சுன்னத்து இல்ல. நம்முடைய கால உலமாக்கள் இப்படி பிரத்யேக சுன்னத்துன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. யூசுப் அலியுல்லாவும் அப்துல் ஹை லக்னவி ரஹமத்துல்லாஹி அலைஹி 2 பேரும் அலைஹிமா 2 பேருமே சமகாலத்துல வாழ்ந்தவங்க. இவங்க ஃபத்வாக்கு அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க, அவங்க ஃபத்வாக்கு இவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்ப அவங்க வந்து இந்த வார்த்தை சொல்றாங்க. நமக்கால உலமாக்கல் சிலர் சொல்றாங்க. ஆனா சுன்னத்து இல்லைன்னு அப்துல் ஹை லக்னவி சொல்றது, அது யூசுப் அலியுல்லாவை குறிச்சு கூட தாராளமா இருக்கலாம். ஏன்னா அது 2 பேரும் சமகாலத்துல வாழ்ந்தவங்க. 2 பேரும் நல்ல பழக்க வழக்கங்கள், 2 பேருக்கு மத்தியில் நல்ல தொடர்புகள், போக்குவரத்துகள் இருந்திருக்கு. யூசுப் அலியுல்லாவுடைய பல ஃபத்வாக்களுக்கு அப்துல் ஹை லக்னவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஃபத்வாக்களுக்கும் இவங்க கையெழுத்து போட்டதாகவும் சொல்லப்படுது. அதனால இப்படி ஒரு சுன்னத்து இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மக்பராக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க போனப்ப என்ன பண்ணாங்க, பிஸ்மில்லாவை சத்தமே இல்லாம சொன்னாங்க. ஷாஃபி இமாமுக்கு வந்து பிஸ்மில்லா சத்தமா சொல்றது அவங்களுடைய மதுஹப். ஹனஃபிகள் தான் பிஸ்மில்லாவை சிர்ரா அமைதியா சொல்லுவாங்க. ஷாஃபி மதுஹப்காரங்க சவுண்டா தான் சொல்லுவாங்க. ஆனா அபூ ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மக்பரா அவங்களுடைய கபருக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க போனப்போ பிஸ்மில்லாவை அமைதியா சொன்னாங்க. கேட்டாங்க, நீங்க பிஸ்மில்லா சத்தமா சொல்லக்கூடிய ஆட்களாச்சே, அப்படித்தானே சொல்லணும்னு சொல்லுவீங்கன்னா, அபூ ஹனீஃபா இமாமுல் ஆலம் அவங்க அடங்கி இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது, அவங்க பிஸ்மில்லாவை சத்தமா சொல்லாம சிர்ரா சொல்லணும்னு சொல்லியிருக்கும் பொழுது நம்ம அவங்க இடத்துல வந்து சத்தமா சொல்றது அது ஒழுக்க குறைபாடு. ஆனா அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவுலியாக்குடைய மகாம்கள் ஜியாரத்துகளுக்கு போகும் பொழுது அங்கங்க இருக்கக்கூடிய அதவுகள் ஒழுக்கங்களை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். சரிம்மா? 2 கெண்டை காலையும் நட்டுவான். நேரா வச்சிருக்க நட்டி வச்சுக்கணும் ஆண்கள். முதுகை விரித்து தலையை பித்தட்டை கொண்டு சரியாக்குவான். முதுகு, பித்தட்டு, தலை எல்லா இடமா இருக்கணும். சமமாக இருக்கணும் ஆண்களுக்கு. அடங்களும் அனைவரும் 3 விடுத்தம் தஸ்பீஹ் சொல்லுவான். இமாமா இருந்தாலும் சரி, முன்ஃபரிதா இருந்தாலும் சரி, முக்ததியா இருந்தாலும் சரி, மஸ்பூக் யாரா இருந்தாலும் சரி, எல்லோரும் 3 தடவை, குறைஞ்சபட்சம் 3 தடவை தஸ்பீஹ் சொல்லணும். 7 தடவை சொல்றது மிகச் சிறப்பான விஷயம். ருக்கூயில் பெண் பிள்ளை சரி ஹசரத், ஆண்களுக்கு ஓகே, பெண்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ருக்கூயில் பெண் பிள்ளை கொஞ்சமாக குனிவாள். ஆண்கள் குனிய வர நேரா அப்படி குனியணும் கிடையாது, கொஞ்சம் குனிஞ்சா போதும். முட்டுக்காலை பிடிக்காது. ஆண்கள் என்ன பண்ணும், 2 முட்டிக்காலையும் கையை விரிச்சு அப்படி கெட்டியா பிடிக்கணும், அப்படிலாம் கிடையாது. முட்டுக்காலை பிடியால் பெண்களுக்கு முட்டுக்காலை பிடிக்க கூடாது. விரல்களை விடுக்காது. ஆண்கள் நல்லா விரலை விடுக்கணும்னு வந்துச்சு, பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, விரலை விரிச்சு வைக்க கூடாது. அதுகளை பொதிந்து 2 கையையும் 2 முட்டுக்காலின் பேரில் வைப்பாள். பொதிஞ்சு வைக்கணும். பொதிஞ்சு 2 கால் மேல 2 கையை வச்சா போதும். 2 முட்டுக்காலையும் வளைப்பால். பெண்கள் என்ன பண்ணணும், 2 முட்டுக்காலை வளைக்கணும். ஆண்கள் முட்டுக்காலை நட்டி நேரா வைக்கணும், பெண்கள் முட்டிக்காலை கொஞ்சம் வளைக்கணும். நட்ட மாட்டால், நட்டி வைக்க கூடாது. சரிம்மா? இப்ப ருக்கு புரிஞ்சுதா? இப்ப ருக்குல இருந்து எந்திரிக்கும் பொழுது என்ன ஹசரத் பண்றது? இப்ப ருக்குல இருந்து எந்திரிக்கும் பொழுது இமாம் என்ன சொல்லுவாரு, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. இமாமை பின்பற்றி சொல்லக்கூடிய நம்ம என்ன சொல்லணும், எந்திரிச்சு நிற்கும் பொழுது எந்திரிக்கும் பொழுது ரப்பனா வலக்கல் ஹம்து அந்த மாதிரி உள்ளது. இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லிட்டே எந்திரிக்கணும். நம்ம ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லிட்டே எந்திரிக்கணும். சரி சார், தனியா தொழுகிறேன் என்ன பண்றது ஹசரத்? நம்ம எந்திரிக்கும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, எந்திரிச்சு நின்ன பின்னாடி ரப்பனா வலக்கல் ஹம்து அப்படி சொல்லணும். வித்தியாசம் புரியுதுலமா? சரி. பின்பு இமாம் தஸ்மியா சொன்னவனாக தலையை உயர்த்துவான். முக்குத்ததி தஹமீது சொன்னவனாக உயர்த்துவான். இமாம் எப்படி எந்திரிக்கணும், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. பின்னாடி பின்பற்றி சொல்லக்கூடிய எப்படி எந்திரிக்கணும், ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லிட்டே எந்திரிக்கணும். முன்ஃபரிது தனியா தொழுகிறவன் என்ன பண்ணணும், சொன்ன மாதிரிதான் தலையை உயர்த்தியவனாக தஸ்மியா சொல்லுவான். தலையை உயர்த்திட்டே சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லுவான். நிலையில் செவ்வுறுதலானவனாக நிலை நின்ன பின்னாடி கரெக்டா விட்டா நின்ன பின்னாடி தஹமீது சொல்லுவான். அதாவது ரப்பனா வலக்கல் ஹம்து தனியா தொழுகிறவன். ரெண்டு ஒரே நேரத்துல சொல்ல முடியாது இல்லையா? அப்படி அடங்களும் நின்றவனாக ஒரு தஸ்பீக மட்டுக்கு தரிப்படுவான். ஒரு தஸ்பீக அளவு நிக்கணும். புரியுதா? எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு போக கூடாது. ஒரு தஸ்பீக அளவு சரிப்பட்டு நிக்கணும். தஹமீதில் ரொம்ப வரிசை, ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்றீங்க இல்லையா,
அதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா, அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து. இதை நாங்க சின்ன பிள்ளையில இருந்து சொல்லிட்டு வர்றது. அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்லணும். பின்பு வாவு இல்லாமல், அதுக்கு அடுத்து என்னது, இந்த வாவு இல்லாம அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து. பாருங்க, பின்பு அல்லாஹும்ம இல்லாமல், அல்லாஹும்ம இல்ல, வாவு இல்ல, அப்படி ஒரு ரப்பனா லக்கல் ஹம்து. இது தேர்டு. இது ஃபர்ஸ்ட் பெஸ்ட், இது செகண்ட் ஓகே கிரேட், தேர்டு ஓகே. புரியுதா? அல்லாஹும் ரப்பனா வலக்கல் ஹம்துங்கிறது பரிபூரணம். அப்படி இல்லாம வாவு இல்லாம சொல்ல அல்லாஹும் ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லலாம், அல்லது அல்லாஹுமாவும் இல்லாம ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லலாம். சரி, சிறப்பு அல்லாஹும் ரப்பனா வலக்கல் ஹம்து. பின்பு ரெண்டும் இல்லாமல், அல்லாஹும் இல்லாமல் வாவும் இல்லாமல் ரப்பனா லக்கல் ஹம்து வா இருக்கு. ஓ, இங்க வாவு வருதுன்னா சரி, கவனிச்சுக்காம இதை வாசி பாருங்க. அப்போ தஹ்மீதில் ரொம்ப வரிசை அல்லாஹும் ரப்பனா வலக்கல் ஹம்து, பின்பு வாவு இல்லாமல் அல்லாஹும் ரப்பனா லக்கல் ஹம்து, பின்பு அல்லாஹ் இல்லாமல் அல்லாஹும மட்டும் இல்லாமல், பின்பு அல்லாஹும் இல்லாமல் ரப்பனா வலக்கல் ஹம்து, பின்பு ரெண்டும் இல்லாமல் ரப்பனா லக்கல் ஹம்துவா இருக்கும். சரி, பின்பு அடங்கலும் சுஜூதுக்கு போகணும். அப்படிதானே? எல்லாரும் அடுத்த ருக்கு முடிச்சாச்சு, நீ சுஜூதுக்கு போறோம். பின்பு அடங்கலும் சுஜூதுக்கு இறங்குறதுடனே தக்பீர் சொல்லுவான். இறங்கவே தக்பீர் சொல்லணும். ருக்குல நிக்கிறோமா, கியாம்ல இருந்தோம், ருக்கு போறோம், ருக்குல இருந்து திரும்பி எந்திரிச்சிட்டோம், திரும்பி சுஜூதுக்கு போறோம் இல்லையா, அல்லாஹு அக்பர், அந்த ராவை கொண்டு போய் முடிக்கணும். சரிங்களா? போய் போட்டு அல்லாஹு அக்பர்னு சொல்லக்கூடாது, அல்லாஹு அக்பர் அந்த ரால முடிக்கணும். இறங்கும் போது முந்தி 2 முட்டுக்காலை வைக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 முட்டுக்காலை, பின்பு 2 கையை வைத்து, முட்டுக்காலை வைக்கணும், அப்புறம் 2 கையை வைக்கணும், பின்பு 2 பெருவிரலையும் 2 காதுக்கு நேராகிற புறம் கொண்டு 2 முன்கையிக்கிடையில் முகத்தை வைத்தவனாக, கை வைக்கிறோம் இல்லையா, கட்டவரலுக்கு காதுக்கு நேராகணும். காது எதுக்கு நேரா இருக்கணும், 2 கட்டவரலுக்கு நேரா இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நடுவுல என்ன பண்ணணும், தலைய வைக்கணும். காதுக்கு நேர கை இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? 2 முன்கையிக்கிடையில் முகத்தை வைத்தவனாக சுஜூது செய்வான். சரி, திரும்பி எந்திரிக்கிறப்ப நேர் ஆப்போசிட்ல எந்திரிக்கணும். முகம், கை, அப்புறம் தான் கால். நிலையளவில் எழும்புறதை இதற்கு மாத்தமாக்கப்படும். எந்திரிக்கும் பொழுது நேர் ஆப்போசிட், முகத்தை எடுக்கணும், கை எடுக்கணும், அப்புறம் தான் கால் எடுத்து போகணும். 2 கை விரல்களையும் கிபிலாவுக்கு நேரே முகம் திருப்பி, உங்களுக்கு சுஜூதுல கை வைப்பீங்க, எப்படி வைப்பீங்க, கையை கரெக்டா உள்புறம் வந்து கீழே வர்ற மாதிரி திருப்பி, உள்புறம் கீழே வர மாதிரி, அந்த மேல் தோல் நெகம் தெரியற மாதிரி இப்படி வச்சிருப்போம். கைகளை நெருக்கி வைக்கணும். சுஜூதனுடைய ஒரு சுண்ணத்துகள் என்னது, கைகளை விரிச்சு வைக்க கூடாது. பொதுவா கைகளை விரித்தல் அப்படிங்கிறது ருக்குவுக்கு, விரல்களை விரிச்சு வைக்கிறது ருக்குவுக்கு, விரல்களை சேர்த்தி வைக்கிறதுங்கிறது சுஜூதுக்கு. மற்ற டைம் எல்லாம் நார்மலா விட்டுறதுதான். சரிங்களா? ரொம்ப செரிக்கவும் கூடாது, ரொம்ப விரிக்கவும் கூடாது. சுஜூதுல 2 வரலையும் சேர்த்து வைக்கணும், ருக்குவுல எல்லா வரலையும், அதான் எல்லா வரலையும் சேர்த்து வைக்கணும், சுஜூதுல எல்லா வரலையும் விரிச்சு வைக்கணும் ருக்குவுல. சரிங்களாமா? இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ருக்குவுல விரிச்சு வைக்கணும், சுஜூதுல சேர்த்து வைக்கணும், மற்ற டைம் எல்லாம் நார்மல். இது ஒரு சுண்ணத்து, சேர்த்து வைக்கிறது. சில பிள்ளைகள் தொழுகிறத பார்த்தா அந்த சேர்த்து வைக்கிறதையே காணும், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதனாலதான். சரிமா? அப்போ எனது 2 கை விரல்களையும் கிபிலாவுக்கு நேரே முகம் திருப்பி அதுகளை ஒன்னோடே ஒன்னு நெருக்கி சேர்ப்பான். மூக்கு நெத்தி 2 கொண்டும் சுஜூது செய்வான். மூக்கையும் வைக்கணும், நெத்தி வைக்கணும். ஆனால் நெத்தியை முந்தி வைத்து பின்பு மூக்கை வைப்பான். ஃபர்ஸ்ட் என்ன வைக்கணும், ஃபர்ஸ்ட் நெத்தி, 2வது தான் மூக்கு. சுஜூதின் போது 2 குடங்கையையும் விழாவை விட்டு அகட்டி கொள்வான். ஆண்களுக்கு சொல்றது. 2 இந்த குடங்கை, அந்த மணிக்கட்டுக்கு மேல உள்ள அக்குள் வரைக்குள்ள கையில குடங்கை, அதை என்ன பண்றோம், விரிச்சு வைக்கணும். இது ஆண்களுக்கு. சரி, அப்ப ஆண்கள் விழாவை விட்டும் என்ன பண்ணும், குடங்கையை விழாவை விட்டும் தள்ளி வைக்கணும். வயத்தை 2 தொடையை விட்டு தூரப்படுத்துவான். 2 கால் விரல்களின் நுனிகளை கொண்டு இபிலாவுக்கு முன்னோக்குவான். இது கவனிக்கணும். சும்மா காலை இப்படி மேல இப்படி என்ன பண்றது, ருக்கு சுஜூது இப்படி காலை போடுறது இல்ல, காலை மடக்கணும். விரல்கள் எப்படி இருக்கணும், மடங்கி கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும் கால்கள். சரிங்களா? அதில் 3 விடுத்தம் தஸ்பீகு சொல்வான் குறைஞ்சபட்சம். பெண் பிள்ளை குடங்கையை விழாவோடும் வயத்தை துடையோடும் சேர்ப்பாள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். பின்பு அடங்கலும் தக்பீர் சொன்னவனாக தலையை உயர்த்துவான். அல்லாஹு அக்பர் சொல்லி உயர்த்தணும். உயர்தல் இருப்பளவில் முடுகுதல் ஆகிட்டால் 2ஆம் சுஜூது துருஸ்தாகும். அப்படி இல்லையானால் துருஸ்தாகாது. இப்ப எந்திரிக்கிறோம்னு வைங்களேன், உட்கார்ற அளவுக்கு பக்கத்துல வரணும், முடுகணும், நெருங்கணும். இப்ப வந்து சுஜூது செஞ்சுட்டு இருக்கிறோம், வெறும் மூக்கை லைட்டா தூக்கிட்டு திரும்பி ஒரு மூக்கை வச்சுக்கிட்டா சுஜூது 2ஆம் சுஜூதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உட்கார்ந்ததுக்கு நெருக்கமா இருக்கணும், அந்த அளவுக்கு வரணும். லைட்டா அப்படி தலையை தூக்கிட்டு திரும்பி 2ஆம் சுஜூது வச்சா 2 சுஜூது ஆச்சானா ஆகல. உட்கார்ற அளவுக்கு நெருங்கி வந்துட்டு திரும்பி போனாதான்
ரெண்டாவது சுஜூத் ஆகும், இல்லைன்னா ஆகாது. சரி, இரண்டு சஜிதாவுக்கு இடையில் ஒரு தஸ்பீகுடைய மட்டுக்கு தரிப்பட்டவனாக இருப்பான். ஒரு தஸ்பீக் அளவுக்காவது மினிமம் நம்ம இடையில உட்கார்ந்து இருக்கணும். இரண்டு கையையும் இரண்டு தொடையின் பேரில் வைப்பான். அத்தகையாத்தை போல், அத்தகையாத் மாதிரி ரெண்டு தொடை மேல வைக்கணும். விரலுடைய நுனிகள் எங்க இருக்கணும்? முட்டிக்கால் மேல இருக்கணும். முட்டிக்காலை கெட்டியா பிடிக்க கூடாது. முட்டுக்கால் மேல இந்த நுனிகள் படுற மாதிரி அந்த மாதிரி வைக்கணும். எங்கிலும் பெண் பிள்ளை இரண்டு காலின் பேரில் இருப்பாள். இப்ப இது ஆண்கள் எப்படி இருக்கணும்? அத்தையாத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா இப்ப உட்கார்ற மாதிரி உட்காரணும். பெண்கள் எப்படி இருக்கணும்? இரண்டு கால் மேல உட்காரணும். அதோடைய முறை இப்போ பெண்களுக்கு நல்லா தெரியும்னு தோணுது. எனக்கு நான் பார்த்ததுல கவனிச்சது இல்ல. இன்ஷா அல்லாஹ் நான் யார்ட்டையும் கேட்டு பார்க்கிறேன். பின்பு சுஜூதுக்காக தக்பீர் சொல்லி தரிப்பட்டவனாக சுஜூது செய்வான். திரும்ப அடுத்து இரண்டாவது சுஜூதுக்கு தக்பீர் சொல்லி என்ன பண்ணும்? சுஜூது செய்யும். அது 3 விடுத்தம் தஸ்பீகு சொல்லுவான் குறைந்தபட்சம். பின்பு இஸ்திராகத்து இருப்பில்லாமல் பூமியில் கையை ஊண்டாமல் இரு பாதத்தின் நுனிகளின் பேரில் 2ஆம் ரக்காயத்துக்கு எழும்புறதற்காக தக்பீர் சொன்னவனாக தலையை உயர்த்துவான். இங்க நிறைய விஷயம் கவனிக்கணும். 3 தஸ்பீ சொல்லிட்டு இஸ்திராகத்து உட்காரக்கூடாது. ரெண்டாவது சுஜூது செஞ்சுட்டா அல்லாஹு அக்பர்னு சொல்லி எந்திரிச்சிடணும். ஷாஃபியக்கள் எந்திரிச்சு உட்காருவாங்க. உட்காந்துட்டு அங்கிருந்து அல்லாஹ் அக்பர்னு வருவாங்க. ஒரு கேப்பு, ஒரு ராகத்து கொடுப்பாங்க. அந்த ராகத்து அனப்பில கிடையாது. சுஜூதுல இருக்கும், அல்லாஹ் அக்பர் எந்திரிச்சிட வேண்டியதான். எந்திரிக்கும் பொழுது கை ஊண்டக்கூடாது. காலுடைய விரல் நுனிகளை பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கணும். எந்திரிக்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாது? கை ஊண்டக்கூடாது. கால் நுரல்களின் அதான் பூமியில் கை ஊண்டாமல் இரு பாதத்தின் நுனிகளின் பேரில் 2ஆம் ரக்காயத்துக்கு எழும்புறதற்காக தக்பீர் சொன்னவனாக தலையை உயர்த்துவான். சரிமா, இப்ப ஒரு கியாம் ருக்கு சுஜூத் வரைக்கும் வந்தாச்சு. நீ 2வது ரக்காயத்து போயிட்டு மற்ற விஷயங்கள்ல என்னது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல பார்ப்பேன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.